இதுமாரி ஃபோட்டோஸ்லாம் பார்க்க எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஹாய் ஹலோ வணக்கம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நாள் ஆச்சு இப்படி வீடியோ எடுத்து. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு மெமரிஸான ஒரு வீடியோ. என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா. ஷாம் ஓயாமல் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன், அம்மா நான் சின்ன பிள்ளையில எப்படிமா இருந்தேன், அம்மா சின்ன பிள்ளையில நான் எப்படிமா இருப்பேன், எப்படிமா சாப்பிடுவேன், அதெல்லாம் எனக்கு வீடியோ காட்டுமான்னு சொன்னான். ஸோ நானுமே நிறைய வீடியோ அப்லோட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து தம்பியோட குட்டி வயசு ஃபோட்டோ எதுவுமே அப்லோட் பண்ணியிருக்க மாட்டேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப மட்டும்தான் அந்த ஃபோட்டோஸ் வந்துருக்கும். ஸோ அதை இப்போ கேட்குறப்ப எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியுது. அவன் என்னெல்லாம் ரியாக்ட் பண்ணுறான், என்னெல்லாம் கேட்குறான், ப்ளஸ் வந்து நம்ம முக்கியமான ஒரு ஆளெல்லாம் கேட்குறாங்கன்றதை தான் நம்ம வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உடல் பொருள் உயிரே நீ உன்னை சேரவா, விடியும் வரையில் உன்னை தாளாட்டவா, நெஞ்சில் சுமப்பேனே கருவாய் காப்பேனே உந்தன் மறுபாதி. ஆமா அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஷாம் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த போட்டோ வந்து என்னன்னா இதுதான் ஷாமோட ஃபர்ஸ்ட் பிக்கு. அழகா கியூட்டா இருப்பியான் ஷாம். எப்படி இருக்கு அந்த பிக்சரு? அது யாரு? நீயா? இல்ல ஒரு குட்டி தம்பியை நான் தூக்கிட்டு வந்துட்டேன் தெரியுமா. சும்மா சொன்னேன், நீ தான் அழகி. இது வந்து ஷியாமோட ஃபர்ஸ்ட் பிக்சரு. செகண்ட் பிக்சர் வந்து இதுதான். நானும் ஷியாமும் படுத்து கிடப்போம். என்ன அப்போ நான் என்ன சொல்றேன் தெரியுமா? இவே சரி சொல்லல. என்ன சொல்ல வந்தேன்னா அதாவது உங்க ஸ்கூல்ல வந்து ஹெல்த்தி ஃபுட் எது, அன்ஹெல்த்தி ஃபுட் எதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கரெக்டா இல்லையா? அப்ப இது ஹெல்த்தியா அன்ஹெல்த்தியா? இத வந்து இந்த பையன் என்ன பண்ணா தெரியுமா, என் காதுல வந்து சொல்லவா வேணாமா? நீங்க இதுலயே புரிஞ்சிருப்பீங்க, அதனால இத சொல்லல. வா நம்ம வீடியோ பார்க்கலாம். அப்படியா வேணுமா? சரி வா பிச்சு தரேன். அதுக்கு எதுக்கு அழுகுற? ராஸ்கல் கடிச்சு அப்படி திண்டுபடியா மூக்க கூட பேசி பாருங்க. இப்பெல்லாம் ரொம்ப கூட பேசுறியா, வாய் பேசுறியா, அம்மாவை அடிக்கிறியா? சிச்சுக்கா. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் பார்ப்போம். அது வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். அதான் காட்டுறேன். அப்படியே குட்டி அழகாக இருப்பான், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பையில. ஆக்சுவலாக இது வந்து செகண்ட் டே எடுத்தது. அந்த அங்கே உள்ள பெட்டில் எங்கள் போர்வை விரிச்சு படுத்து கிடந்தோம். இது வந்து எங்கள் அத்தையோட சேலை. அப்போல்லாம் வந்து சேலை கட்டணும்னு சொல்லிடுவாங்கல்ல, அதனால வந்து சேலை கட்டியிருப்போம். இது வந்து எங்களோட ஃபோட்டோஸ். இதெல்லாம் இந்த விஷயத்த சொல்கிறேன். நாங்கள் ஒரு தடவை சொன்னோம், சண்டை போட்டோம். ஐயோ இல்லைன்ட்டேனே. என்னது இப்போ வெளியில் வந்தீங்களா, அப்போ உரியா நீங்களும் இருந்தீங்க. எங்க மாமாவோட நான் இருக்காம நீயாடா இருப்ப? டுபா கூர்மண்டையா? நான் தான் இருப்பேன். சீச்சுக்கோ. இது வந்து ஷாம் வயிற்றுக்குள்ள இருப்பார். என்ன ஷாம் வயிற்றுக்குள்ள இருப்பேல? அப்ப அடுத்து தானே வயிற்றுக்குள்ள என்ன பண்ண நீ? சேட்டை பண்ண நீ ராஸ்கல். வீடியோ காட்டவா வேணாமா? நீ தானே கேட்ட வீடியோ, நீ தானே கேட்டியா கேட்கலையா? அப்போ உனக்கு வீடியோ காட்டணும்னா சிரிக்காம இரிட்டேட் பண்ணாம இருக்கணும். அப்படி இருந்தாதான் உனக்கு வீடியோ காட்டு. ஓகேவா?
ஓகேவா? டீலுக்கு ஓகேனா சொல்லு, இல்லைன்னா நான் ஒரு லேப்டாப் ஆஃப் பண்ணி வச்சிருவேன். பரவாயில்லையா? பரவாயில்லையா? வீடியோ பார்க்கணுமா வேணாமா? ஷாம் இப்படி இரிட்டேட் பண்ணா ஷாம். வீடியோ பார்க்கணுமா வேணாமா அதை மட்டும் சொல்லு. வீடியோ காட்ட மாட்டேன், லேப்டாப் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். பரவாயில்லையா? இப்படி ஏதாவது இருப்பாங்களா? ஒரு வீடியோ பார்க்கணும்னா நீ தானே வீடியோ கேட்ட. ஷாம் ஏன் ஷாம் இப்படி பண்ற? மூக்க கடிச்சு வச்சுக்கிட்டேன்டா இந்த பையன். இங்கே பாரு, பேசாம பாரு, வீடியோ பாரு. வாங்க குட்டி வீடியோ பார்ப்போம். வேணாதான் கேட்டியா குட்டி வீடியோ பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் லேப்டாப்பில் வேற ஒரு வேலையை பார்த்துக்கிறேன். சரி ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்கே ஏற்றி கிளியர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா இந்த பையன் என்னதுடா அப்படின்னா அந்த ஃபோட்டோ நான் சின்ன பிள்ளை ஃபோட்டோ. ஏன் நல்லா இல்லையா அம்மா சின்ன பிள்ளையில? தெரியுது. ஏய் பொண்டா, நீ தான் குட்டி பிள்ளையில வேற வாழ்மா இருந்த. நான் உன்னை ஏதாவது சொன்னேனா? ஃபுல்லா ஷாம் வந்து குட்டி பையன்ல எடுத்த போட்டோஸ் ஃபுல்லா இருக்கும். என் பிள்ளைய பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு. இப்படி இருக்க பிள்ளை அழுங்காம பேசாம படுத்து கிடக்க பிள்ளை. இங்க பாரு, இப்படியெல்லாம் படுத்தி எடுத்தா என்னத்துக்கு ஆவேன் நானு. இது பாரு எப்படி அழகா படுத்து கிடக்குன்னு. அழகா இருக்கேன் நான் என் பிள்ளை. அவன் தான் நான் பெத்த பிள்ளை. ஷாம் நெகத்துல வந்து கீறிக்கிட்டான் அப்ப எடுத்த போட்டோ. அதாவது எப்படின்னா நெகத்தை வந்து அவனா அந்த அப்படி வச்சு அழுகுறப்ப கீச்சிக்கிட்ட உடனேவும் அவன் வைவியான்னு சொல்லிட்டு உதயாவுக்கு போட்டோ எடுத்து இப்படி போட்டிருந்தேன். அவனா தான் கீச்சிக்கிட்டியா, நான் ஏதாவது பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு என்னைய வைவான்னு சொல்லிட்டு வேகமா அதை போட்டோ எடுத்து அவனுக்கு அனுப்பிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் தான் சரி அவனா கீச்சிருக்க மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமைதியாக இருந்துக்கிட்டியான். இதே இது உங்களுக்கு தெரியாது, சின்ன பிள்ளையில அவனுக்கு பிடிக்க தெரியாமலாம் ஒரு தடவை பாத்ரூம் போய்க்கிருந்தா அப்படியே டப்புன்னு போட்டுவிட்டேன். அப்போ அந்த ஒரு டைம் தான் ஷாமுக்கு நான் கீழே போட்ட டைம் ரொம்ப கத்தி அழுதுட்டியான். அதுக்கப்புறம் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இப்படித்தான் பிடிக்கணும். அப்போ வந்து பிடிக்கணும் பச்சை குழந்தை இல்லைல்ல, ஓரளவு இந்த தவந்ததுக்கு அப்புறம் இப்படி பண்றப்போ இந்த இப்படி எக்கிக்கிட்டே போவானுங்களா. அப்போ எனக்கு பிடிக்க தெரியாது ஷாம. அப்போ ஒரு டைம் கீழே போட்டேன். கீழே போட்டோடனே கத்தி அழுதுட்டியா. அவன் இவன் கத்துறதை பார்த்துட்டு அவன் தூக்கிட்டு போயிட்டு அப்புறம் அவன் அழுகி நிப்பாட்டிட்டு கொண்டு வந்து என்னைய பிடிச்சி கத்துன்னு கத்தி பயங்கரமா சண்டை வந்துருச்சு. ஸோ அந்த ஒரு டைம் வந்து ரொம்ப மெமரிஃபுல்லான ஒரு விஷயம். இந்த மொட்டை மண்டையை பாருங்க, இப்படிதான் சேட்டை பண்ணும். இந்த மொட்டையை பாருங்க, அநியாய சேட்டை பண்றியா. இந்த வீடியோ என்ன பார்த்தீங்க? பாக்குறோம் சேட்டையெல்லாம் தான் பாத்துக்கிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த இது வந்து ஒரு ஃப்ரெண்டு எங்களுக்கு வாங்கி கொடுத்தது. ஸோ அந்த இது கிஃப்ட் பண்ணேன். கரெக்டாக 1 மந்த் முடிஞ்சோடனே ஷாமத்துக்கு வச்சு ஃபோட்டோ எடுத்தேன் நான். அப்போ எடுத்த அந்த பிக் பார்த்தோம்னா நிறைய போய்கிட்டே இருக்கும். அதனால ஒவ்வொரு நாளும் ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பேன் ஷாம ஒரு மாதிரி. அதனால ஒரு ஃபோட்டோ கூட அதை அப்லோட் பண்ண கிடையாது. ஷாம் ப்ரொஃபைலே ஒரு ரேராக தான் அவனுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி வச்சிருந்தேன். அதை இப்போ நான் அப்லோட் பண்ணுறப்ப என்ன ஆச்சுன்னா, இப்போ வந்து ஷாம் வந்து இப்போ பிறந்திருக்கேன்னு நினச்சி இதெல்லாம் உங்கள் குழந்தை பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு அது தெரியல இல்லையா. ஸோ அதனால வந்து அந்த குழந்தை போட்டாவை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இப்போ உள்ளதா நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். எதுக்கு அப்படி பார்க்குறேன்? இன்னும் பேசுறேன் நீ என்னத்தை பார்க்குற. அதனால இப்போ உள்ள ஃபோட்டோஸ் எல்லாம் மட்டும் அப்லோட் பண்ணிட்டு பழைய ஃபோட்டோலாம் அப்படியே மெமரிஃபுல்லாக என்னோட ஒரு கார்டில் வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் ஞாபகமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஓரலாக கொஞ்சம் வீடியோ மட்டும் பார்ப்போம். உதயா கூட விளாண்டதா இருக்கட்டும், என் கூட விளாண்டதா இருக்கட்டும், அந்த மாதிரி வீடியோ பார்ப்போம். இங்கே பாருங்க படுத்துருவேன். இது யாரு? இது அழகு குட்டி. இது என் பிள்ளை சேட்டை பண்ணாம அமைதியா நல்ல பிள்ளையா இருந்துச்சு. நீ என் பிள்ளை கிடையாது, அதுதான் என் பிள்ளை. நீயா? அது யார் சொன்னா அப்படி? நீ இல்லடா, அது ஏன் பிள்ளடா. அவன் நீதான். அது வச்சுக்கோ குத்தி. என்ன தெரியும், யூ ஷாம்னு பண்ணிட்டு ஒரு இது எழுதியிருப்பாங்க. இது வந்து மரக்கண்டுகள். இதை வந்து நாங்கள் வந்து நிறைய வச்சோம்.
ஸோ அதனால் வந்து அது ஒரு மெமரிஃபுல்லான ஒரு விஷயம். ஷாமு வந்து பிறந்து பேர் வச்ச அன்னைக்கு வந்து இந்த இதை நாங்கள் ஊண்டி வச்சோம். ஸோ அதனால் வந்து இது ஒரு மெமரிஃபுல்லான ஒரு ஃபோட்டோன்னு கூட சொல்லலாம். அது ஒருத்தவங்க நம்ம யூடியூப்பில் வந்து நம்ம தெரிஞ்ச ஒரு அண்ணன் தான் வந்து கொடுத்தாங்க. இப்போ அவங்க அந்தளவுக்கு காண்டாக்டில் இல்லை. ஸோ அதனால் வந்து தெரியல. ஃபேஸ்லாம் ஒரு நாள் நான் கண்டிப்பாக போடுறேன். இப்போ வந்து இந்த ஃபோட்டோஸ் மட்டும் காட்டிக்கிறேன். நிறைய மெமரிஸ் ஃபோட்டோஸ் ஃபுல்லாமே இருக்கு. இது 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 வந்து ஷாமுக்கு பொம்பளை பிள்ளை வேஷம் போட்டோம் அப்போ எடுத்த ஃபோட்டோஸ். அழகா இருப்படா. அப்போ எங்கே பாரு உன்னை பொம்பளை பிள்ளை வேஷம் மட்டும் அம்மா ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன் பாரு. நல்லா இருக்கா? ஷாம் பொம்பளை பிள்ளை மாதிரி பொட்டு வச்சு பொம்பளை பிள்ளை ட்ரெஸ்ஸு போட்டு அப்புறம் வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டிருந்தோம் படுக்க வச்சுக்கிட்டே. அழகா இருப்பான் கியூட்டா. யார் மாதிரி இருக்க? ஜெகதீஷ் மாமா. சாமி மாதிரி சாமி மாதிரியே இருக்கியா? யார் சொன்னா? தெரியுது. பட்டா டேய் பட்டா என்னம்மா போடா போடான்றீங்க? என்னம்மா இது? கியூட்டா இருக்கியா? அங்க பாரு. அம்மா இது கிருஷ்ணன் வேஷம் மட்டும்டா உனக்கு. பிடிக்குது. அழகா இருக்கில்ல? ராஜா மாதிரி இருக்கு. ராஜா மாதிரி இருக்குண்டா உனக்கு. போட்டோ எடுத்து கிடையாது. என்னது? நான் குட்டி பிள்ளைல இப்படி போட்டோ எடுத்திருக்கேன். பெரிய பிள்ளைல இப்படி எல்லாம் போட்டோ எடுத்துருக்கேன். சரி, இப்ப நீ நட்சத்திராவை எடுத்தீங்களா ஒரு கப்பல் ஷூட்டு? ஆமா. அது என்ன ஷூட்டு? அது அந்த அன்னைக்கு தான் அப்படி போடுறது. கிருஷ்ணன் போட்டீங்கல்ல, அந்த கிருஷ்ணன் வேஷம் தான் அது. அந்த போட்டோம். ஆனா அந்த பொம்மை பிள்ளை வேஷம் போடல. உனக்கு இப்போ பொம்பளை பிள்ளை வேஷம் போடணுமா? ஆம்பளை பையங்களுக்கு ஆம்பளை பையன் வேஷம் போடுவாங்க, பொம்பளை பிள்ளைங்களுக்கு பொம்பளை பிள்ளை. நீ பாயா கேளா? பாய் தானே. அப்ப நீ கிருஷ்ணன் வேஷம் தான் போடணும், சரியா? என்ன வேஷம்? ராணியா? ராணி வேஷம் போடுவாங்க. ராதை. ராதேவா? ஆமா, கிருஷ்ணன் ராதை. கிருஷ்ணன் ராதே. ராதை. ராதே. ராதை. ராதே. இங்க பாரு. ராதை. ராதே. ராதை. ராதே. இப்ப சிரிச்சா பிடிக்காதுங்களா? பேருக்கு நீங்க சிரிச்சீங்க. மாயி நீ. அம்மோ அம்மோ சொல்லு. அம்மா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணர் பொண்டாட்டிய. ஆமா, கிருஷ்ணர் ராதே பொண்டாட்டியாமா. ஆமா, நான் ராதே பொண்டாட்டியா? சிரிச்சுக்கோ. ராதே பொண்டாட்டியா? என்னது? ராதே பொண்டாட்டியா? கிருஷ்ணர் நீ. கிருஷ்ணர் ராதே பொண்டாட்டி சொன்னா. பொண்டாட்டி இல்ல. யார் சொன்னா அப்படி உனக்கு? நட்சத்திரா சொன்னாலா? கிருஷ்ணன் வந்து ராதை வந்து கிருஷ்ணனோட பொண்டாட்டின்னு சொன்னாலா? அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு. கிருஷ்ணர் ராதையோட பொண்டாட்டி சொன்னா. கிருஷ்ணன் தான் ராதை வந்து ஃப்ரெண்டு, இப்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்ப ராதையோட பொண்டாட்டி சொன்னா. யார் சொன்னா? நட்சத்திரா. அவ பொய் சொல்லியிருக்கா. கிருஷ்ணனும் ராதையும் ஃப்ரெண்டு. ஓகே, ஏம்மா ஃப்ரெண்ட் ஆகுனாங்க? எப்படிம்மா ஃப்ரெண்ட் ஆகுனாங்க? அவங்களுக்கும் இப்ப நீயும் அம்மாவும் ஃப்ரெண்டா? ஆமா. அது மாதிரிதான் நீயும் தருணும் ஃப்ரெண்டா? ஆமா. அதே மாதிரிதான் ராதையும் கிருஷ்ணனும் ஃப்ரெண்டு. ஓகே ஓகே ஓகே. ராதை நட்சத்திரா. அப்ப கிருஷ்ணன்? கிருஷ்ணன் நானு. ஓ, நீங்க கிருஷ்ணன் ராதையா? சரி சரி. கிருஷ்ணன் ஒரு ராதை ஒரு. சிவா படம் பார்ப்போமா? என்ன போட்டோ? கமல் போட்டோ. கமல் போட்டோ. இது தூங்கல் போட்டோ. என்னது?
இந்த இப்ப பைக் நின்னுச்சுல அங்க ப்ளூ கலர்ல ஆமா அந்த ஏன் தெரியாதானா அது யார் பைக்குன்னு தெரியாதா? அதுவும் நம்ம பைக்கு தான், மற்ற வித்துட்டோம் நம்ம. அப்ப எப்படி பின்னாடி ஸ்கூட்டி நிக்குது? ஸ்கூட்டில இருந்தாலும் இல்லையேடா. எங்க சாப்பிடுறேன். சாப்பிடுவீல மாங்காய்லாம் கடிச்சு தும்ப ஓட்டப்பல்ல வச்சு. ஓட்டப்பழவா? நான் இப்பெல்லாம் திம்ப மாட்டேன். தினம் பல்லு உடைஞ்சு போய் என்னவா பண்ணிக்கிறீங்க? ரோட்ல உட்காந்துருப்போம். அம்மா ரோட்ல உட்காந்து இந்த ஷாம் குட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அழகி இந்த உட்காந்து ரோட்ல உட்காந்து இப்படி பண்ணி கிடைக்கேன். பண்ணி கிடைக்கேன். நீ அம்மாவை பார்த்து சிரிச்சுக்கிறந்த. போட்டிருக்கீங்க என்னது? இப்ப போட்டோல தெரிஞ்சு இப்ப பாத்தியா? கண்ணுல தெரிஞ்சு பார்த்தேன். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் என்னோட மேக்கப் ஷூட். ஷாம் வச்சு ஒரு போட்டோ எடுத்தேன். நான் குட்டி பிள்ளையா அப்பல அழகா இருக்கியா ஷாம்? ஏல பாயா இருந்தேனா? ஷாமோட பிறந்த நாளுக்கு பர்ச்சேசிங் ஃபோட்டோ எடுத்தது. இது பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்கணும், தம்ப்ளைன் வச்சுருந்துருப்பேன். ஸோ இதுதான் எங்களோட லாஸ்ட் ஃபோட்டோ. இது அதுக்கப்புறம் ஒரு நாள் வீட்டில் வச்சு எடுத்தது. இதுக்கு மாரி ஃபோட்டோஸ்லாம் பார்க்க வேணாம், எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து நான் அந்த ஒரு மாதிரி மெமரிஸ்லாம் பரட்டி பார்த்தோன்னே ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் வேறு எங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்த ஃபோட்டோலாம் எங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வரைக்கும் எங்களுக்கு உதயா ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கும். அதில் யார் யார் இருப்பான்னா நான், சுரேந்திரனே, அனிதா ப்ளஸ் வந்து பாலாண்ணே, கீர்த்தி, நாங்கள் 5 பேர் மட்டும் இருப்போம். ஸோ அந்த இதுலலாம் ஷேர் பண்ண ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோலாம் ஒரு நாள் யதார்த்தமாக பார்க்குற அன்றைக்கி, இந்த மாதிரி பார்க்குற அன்றைக்கி ஆக்சுவலாக வந்து நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோவுமே நான் போடணும்னு எடுக்கலை. ஷாம் ரொம்ப நாளாக அவங்க சொல்லுவாங்கள்ல, அந்த சாப்பாடு ஊட்டின வீடியோலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை சொல்லியிருப்பாங்க ஒரு போல். அதை வச்சு இவன் வந்து மைண்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பான். அம்மா எனக்கு அந்த வீடியோலாம் காட்டுன்னு சொல்லிகிட்டே இருந்தான். இன்றைக்கி வந்து ஒரு லேப்டாப்பில் ஒரு ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே பார்த்துக்கிறதுக்கப்ப ஷாமுக்கு காட்டலாம்னு சொல்லிட்டு காட்டினேன். ஸோ அதை வீடியோவாக எடுத்துப்பட்டால் நல்லாயிருக்கும்ல. இதுவும் வந்து ஒரு நாள் வந்து ஷாம் பார்த்துட்டு நான் இப்படிலாம் கேட்டேனா அப்படிலாம் கேட்டேனான்னு சொல்லிட்டு யோசிப்பியால. அதனால் அதுவும் ஒரு மெமரிஃபுல்லாக எடுத்தேன். ஸோ இந்த வீடியோ எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். போதும், இதுக்கு மேலே உள்ளே போனோன்னா ஒரு மாதிரி ஆயிடும். ஸோ டாட்டா.